என் குழந்தை வீட்டில் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஸ்கூலில் ரொம்ப ஒபீடியண்ட்டான சைல்டுன்னு சொல்கிறாங்க. எதனால குழந்தைங்க இந்த டிஃப்ரென்ஸை காட்டுறாங்க? வீட்டில் ஒரு மாதிரியும் ஸ்கூலில் ஒரு மாதிரி ஏன் நடந்துக்கிறாங்க? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு 4 ரீசன்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரமெண்ட், அதாவது ஒரு குழந்தையோட சுபாவம். ஸோ இயல்பாகவே ஒரு குழந்தைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுபாவ மாற்றங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வீட்டில் பேரண்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து அவங்களோட ப்ரைமரி கேர்டேக்கர். ஸோ என்னவா இருந்தாலும் அவங்க கிட்ட அவங்களோட நீட் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனாலேயே அவங்களோட சுபாவத்தை வீட்டில் ஒரு மாதிரியும் ஸ்கூலில் வந்து ஒரு மாதிரியும் காட்டுவாங்க. அடுத்தது 4வது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன். அதாவது ஸ்கூலில் வந்து நிறைய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா நடக்கும். ஆனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெருசாக கோல் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி இருக்காது. அண்ட் ஸ்கூலில் ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது வீட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியை குழந்தைங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி சில்ட்ரன்ஸ் வந்து வீட்டில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் ரீசன்ஸ் ஏன் ஒரு குழந்தை வீட்டில் ஒரு மாதிரியும் ஸ்கூலில் ஒரு மாதிரியும் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்காக ஹம்சா ரீஹாப் ஃபார் கிட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.